கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே தம்முடைய பரிபூர்ண நன்மைகளினால் உங்களை நிரப்பி பரத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்து நீங்கள் யாவரும் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையிலே நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. வாரம் ஒரு மிஷனரி என்கிற தலைப்பில் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் எலிசபெத் ஃப்ரை. இவருடைய காலம் 1780 முதல் 1845 முடிய. இவருடைய நாடு இங்கிலாந்து. இவருடைய தரிசனம் சிறை கைதிகளுக்கு மிஷனரி பணிகளை செய்வது. குற்றம் செய்ததால் பிடிக்கப்பட்டு தண்டனை கிடைத்ததால் அடைக்கப்பட்டு சிறைச்சாலையில் காலங்களை கடத்தி வருபவர்களை சமூகம் பொருட்படுத்துவதில்லை. ஆனால் சர்வவல்ல தேவனாகிய கர்த்தர் அவர்களை மறப்பதில்லை. இன்று சிறை ஊழியம் பல நாடுகளிலும் பல சபைகளிலும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வரும் உன்னத ஊழியம். அவை எல்லாவற்றிற்கும் முன்னோடியாக திகழ்வது எலிசபெத் ஃப்ரை அவர்கள் ஆரம்பித்த ஊழியமே. இங்கிலாந்து நாட்டில் மிகவும் செல்வாக்கு உள்ள குடும்பத்தில் பிறந்த எலிசபெத் வாலிப பருவத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். நார்விச் பட்டணத்தில் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கினார். ஆரம்பத்தில் நார்விச் பட்டணத்தில் ஏழை எளியவர்களை சந்தித்து அவர்களுக்கு வேதாகமத்தை கற்றுக் கொடுப்பதும் ஏழை குழந்தைகளுக்கு ஞாயிறு பாடசாலை நடத்துவதும் இவரது ஊழியமாக இருந்தது. குவாக்கர் என்ற சபை பிரிவைச் சேர்ந்தவர் இவர். திருமணம் ஆன பின்பும் எலிசபெத் ஃப்ரை தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்தார். சுகவீனர்களை பராமரிக்கவும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் தொடங்கினார். ஆனால் அந்த ஊழியத்தில் திடீரென ஒரு திருப்பம் ஏற்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் நியூகேட் என்று அழைக்கப்படும் சிறைச்சாலை சீர்கெட்ட நிலைமையில் இருப்பதாக அறிந்த எலிசபெத் உடனே செயல்பட ஆரம்பித்தார். 100க்கும் மேற்பட்ட பெண் கைதிகள் மிகச்சிறிய அறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். எவ்வித சுகாதாரமும் இல்லாமல் அழுக்கிலும் பயங்கரமான குளிரிலும் அவர்கள் வாடிக்கொண்டிருப்பதை கண்டவுடன் எலிசபெத் நகரத்தின் மேல் அதிகாரிகளை தொடர்பு கொண்டார். அதுவரை கைதிகளை பற்றிய அக்கறை யாருக்குமே இல்லை. நாளடைவில் எலிசபெத்தின் கோரிக்கைகள் கேட்கப்பட்டது. சிறைச்சாலையின் நிலைமைகள் மாறுதல்கள் ஏற்படத் தொடங்கின. ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் குறித்த நேரத்தில் ஜெபமும் வேத வாசிப்பும் நடத்தப்பட்டது. தையற் கல்வியும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இதுவரை வாழ்வை விரக்தியுடன் கழித்த கைதிகள் தையர் தொழிலில் ஆர்வமுடன் ஈடுபட்டனர். அதில் கிடைத்த வருமானம் அவர்களை நேர்மையுடனும் சுயமரியாதையுடனும் நடக்க உதவியது. எலிசபெத் செய்த மற்றொரு முக்கிய சீர்திருத்தம் உண்டு. அந்நாட்களில் லண்டன் நகரில் இருந்து கைதிகளை கப்பலில் ஏற்றி வெகு தூரத்தில் ஆஸ்திரேலியா நாட்டில் உள்ள சிறைகளுக்கு கொண்டு போய் விடுவது வழக்கமாயிருந்தது. அப்படி கொண்டு போகும்போது பெண் கைதிகளை அதிகாரிகள் மிகவும் ஈனமாக நடத்தினார்கள். நீண்ட கடல் யாத்திரையின் போது கூட கைதிகளின் கை விலங்குகளை கழற்றுவதில்லை. நோய் உள்ளவர்களுக்கு எந்த ஒரு மருத்துவ சிகிச்சைகளும் அளிக்கவில்லை. ஆஸ்திரேலியாவை அடைந்த பின்பு கைதிகள் அடிமைகளாகவே வாழ்ந்தனர். இவைகளை அறிந்த எலிசபெத் ஃப்ரை அவர்கள் அரசாங்க அதிகாரிகளிடம் முறையிட ஆரம்பித்தார். இவருடைய விடாமுயற்சியினால் மேலே கூறப்பட்ட கொடுமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து நிறுத்தப்பட்டன. நியூ கேட்டில் ஆரம்பித்த சிறை சீர்திருத்தங்கள் விரைவில் நாட்டில் உள்ள மற்ற சிறைச்சாலைகளிலும் வலியுறுத்தப்பட்டது. எலிசபெத் ஃப்ரை அவர்களின் கனிந்த இதயத்தை கைதிகள் கண்கூடாக கண்டனர். ஒவ்வொரு தடவையும் கைதி கப்பல்கள் இங்கிலாந்தில் இருந்து புறப்படும் போது எலிசபெத் அங்கு சென்று எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வேதாகமும் கம்பளி உடைகளை பின்னுவதற்கான நூல்களையும் ஊசிகளையும் கொடுத்து அன்புடன் வழி அனுப்பிவிட்டு வருவார். இப்படி 1-2 தடவைகள் அல்ல, 25 வருடங்களாக இந்த ஊழியத்தை செய்தார். பெண்கள் அதிகமாக வெளியே செல்வதை சமுதாயம் விரும்பாத காலகட்டத்தில் எலிசபெத்தை துணிச்சலுடன் செயல்பட வைத்தது கர்த்தர் மீது அவர் வைத்த அளவற்ற அன்பும் பயனுள்ள சேவையும் செய்ய வேண்டும் என்ற உறுதியும் தான் அவரை அவ்வாறான ஊழியத்திற்கு அழைப்பித்தது. கட்டுண்டவர்களை விடுதலையாக்க வந்த கர்த்தராகிய இயேசுவை காவலில் அடைக்கப்பட்டவர்களுக்கு நாம் அறிவிக்கும் போது காவலில் இருந்தே
என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லி மகிழ்வார். சிறை ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். அகில உலகுக்கே எலிசபெத் ஃப்ரை அவர்கள் ஒரு சிறை சீர்திருத்தக்காரர் என்று மட்டுமே தோன்றினாலும் கிறிஸ்தவ வட்டாரத்தில் அவர் சிறை கைதிகளின் மிஷனரி என்றே கருதப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட மகத்தான காரியங்களை செய்த பின்பு 1845 பரலோகத்தை காண இறைவனடி சேர்ந்தார்.